ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அம்மா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. அம்மாவோட தங்கச்சி வந்திருந்தாங்க. எனக்கு வந்து சித்தி வேணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாள் லஞ்ச் வந்து நான் சொல்லியிருந்தேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளோட சேர்த்து 20 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி நான் சமைச்சேன், என்னோடய வேலை எப்படி ஈஸியாக முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் தேவைப்பட்டுச்சு. ரொம்பவே குவிக்காக செஞ்சாச்சு. ஸோ நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 20 பேருக்கு சிக்கன் பிரியாணி பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க கிளிப்பிங் எல்லாமே விருந்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் எடுத்தது. தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மல்லி, புதினா, கருகாப்பிலை, சின்ன வெங்காயம், தேவையான அளவு தயிர், பாஸ்மதி ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்த உடனேமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அடுத்து நான் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே உரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தூங்க போயிட்டேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ்வை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. அதை வந்து நான் வாஷ் பண்ணலை. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா குளிர் இங்கே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நைட்லாம் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் கையே வைக்க முடியல. அந்தளவுக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம சிங்கில் போடுறோம் இல்லையா பாத்திரம், அதை அப்படியே போட்டு வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே அடுத்த நாள் காலையில் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணி தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஈஸியாக கழுவிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை லைட்டாக அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்தது. அமீன், அக்மல் 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், அன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அடிச்சிச்சு. ஸோ என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா ஜயான் குட்டி பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மணி 10:15 கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி வந்து 2 kg ஆக்க போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு 2 கிலோ அரிசி போட போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? பெரிய வெங்காயம் வந்து கரெக்டாக நான் வந்து 18 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி ஆக்குறோம் அப்படின்னா நமக்கு 16 வெங்காயமே போதும். சிக்கன் பிரியாணி அப்படின்றதுனால 18 வெங்காயம் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் 16 வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கணும். இன்றைக்கி எனக்கு அதுக்கெலாம் சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 18 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 தக்காளியும் பச்சை மிளகா வந்து ஒரு 12 பச்சை மிளகா மாதிரி எடுத்திருக்கேன். நல்ல காரமான பச்சை மிளகா தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அரிசியெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொட்டி ஒரு தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெரிய பர்னர் இருக்குது, சிங்கிள் அடுப்பு இருக்கும் இல்லையா? அது வந்து மேலே இருக்குது, அதை வந்து எடுக்க முடியல என்னால். ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காங்க. சரி அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து கேசரியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணினா மேக்ஸிமம் வந்து கேசரி தான் இருக்கும். அமீன், அக்மல் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கேசரி தான் ரொம்ப பிடிக்கும். கேசரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரவையை வந்து நல்லா வறுத்தரணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும், ரவையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்தளவுக்கு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லாவே வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ரவையை சேர்த்து கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு அப்படியே சிம்மில் வச்சிடணும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சுகரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கேசரி வந்து நல்ல சாஃப்டாக நல்ல கல்யாண வீட்டு கேசரி மாதிரி இருக்கும். ஸோ அதோட சீக்ரெட்டே இது தான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரவை வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கேசரி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு அப்படியே பரட்டி விட்டுட்டு இறக்க போகையில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிட்டோம் அப்படின்னா கேசரி நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கேசரியோட ஸ்வீட்னஸை நல்லாவே தூக்கி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கேசரி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இறக்கி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் தூக்கி வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துருப்பேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா சூடாகட்டும். என்னடா பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எண்ணெய் வந்துட்டு நமக்கு நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நான் காமிச்சிருக்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லாவே கிண்டி விட்டுக்கணும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தான் நமக்கு எப்போவுமே டைம் ஆகும். வெங்காயத்தை வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு வதக்கிக்கிறேன். மூடி போட்டு வதக்கிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இல்லைனா அடியில் ஃபுல்லாக வதங்கிடும், மேலே ஃபுல்லாக பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் ஈவனாக வதங்கும். ஸோ வெங்காயத்தை வதக்கிட்டே பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது பெரிய பர்னர்னால வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வதங்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் டீஸ்பூனில் 18 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் கையெடுக்காமல் நல்லாவே வதக்கி விட்டுறணும். இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா அடியில் வந்து நல்லா பிடிச்சிடும். அதனால் மூடி போடாமல் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் வந்து அரைக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரைக்கட்டு புதினா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கி வரும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே லெக் பீஸாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கன் அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் சிக்கன் வந்து வேகும், நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 350 ml அளவுக்கு வந்து நல்ல திக்கான அதிகம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்ல காரமான மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த காரம் தான் பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வேறு ஒன்றுமே கிடையாது, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருக்கும் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கான மசாலா வந்துட்டு இவ்வளோ தான். இப்போ அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா. இன்னொரு விஷயம், சிக்கன்லேருந்தே கொஞ்சமாக நமக்கு தண்ணி விடும். ஸோ மூடி போட்டு அப்பப்போ நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அது வதங்குறதுக்குள்ளே சிக்கன் 65க்கு மசாலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட்டுட்ருந்தேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. சிக்கன் வந்துட்டு நமக்கு இன்னும் குக் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு நல்லாவே குக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஒரு 70% குக் ஆனால் தான் நமக்கு தம் போடுறப்போ ஃபுல்லாகவே நல்லா வெந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். சிக்கன் நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம் இல்லையா, அப்போயே வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அப்போ தான் நமக்கு சிக்கன்லாம் நல்லா உப்பு பிடிக்குன்றதுக்காக. ஸோ சிக்கனை சேர்த்த உடனேமே உப்பும் சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தாளிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பெருசாயிரும், அதனால தான் நான் ஆட் பண்ணலை. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நமக்கு நல்லா ஒரு 70% சூப்பராக குக் ஆகி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா நான் நல்லா சூடு பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு ஒலை வந்து சீக்கிரமாக கொதிக்கும் இல்லையா. ஸோ அதனால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் ரேஷியோ. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றினா நமக்கு சீக்கிரமாக தண்ணி கொதி வந்துடும். பிரியாணியும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா நான் தண்ணி அளந்து சூடு பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கணும். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உப்பு வந்து நமக்கு நல்லா தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுறேன். இப்போ இந்த தண்ணி வந்து 4 பக்கமும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் தான் ஊற வைப்பேன், அதுக்கு மேலே ஊற வைக்க மாட்டேன். ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்குன்னு வந்துட்டு அரிசி உடஞ்சிராமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் நின்ன மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சு விட்டுறணும். இப்போ சரியாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட முடியாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நமக்கு வற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடுக்கு தேவையான லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து 2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, 2.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்க்குறதுனால பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்னொரு விஷயம் வந்து சாப்பாடு வந்து சீக்கிரமாக உடையாது.
இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜில் தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லெமனை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போடலாம் அப்படின்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் மெமரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபோன் வந்து கேமரா வந்து ஆஃப் ஆகிருந்திருக்கு. ஸோ அதை பார்க்காம நான் வந்து தம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், நான் பழைய தோசை தவா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே வந்து ஒரு 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 வந்து நமக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். அப்போ தான் சிக்கனில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணி தம் ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போடணும். அதுக்கப்புறம் கிரேவி வந்து அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. கேசரி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. தயிர் பச்சடியும் பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடியுது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 ஆகுது. கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பிரியாணி, குஸ்கா, நெய் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், இறக்கி வச்சுட்டேன். இப்போ சரியாக 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பிரியாணியை தம்லேருந்து இறக்கியாச்சு. கேசரியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு இல்லையா. சிக்கன் கிரேவியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து 65 மட்டும் போடுறதுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து நமக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ சிக்கன் 65 மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்குது. மற்ற வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 1 மணி தான் ஆச்சு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் டக்குன்னு என்னோடய வேலை எல்லாமே சூப்பராக முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த குட்டி பிளேட்டில் யாருக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அக்மல் குட்டிக்கு வந்து பசி வந்தாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிளேட்டில் வச்சு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவார். ஸோ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காய தயிர் பச்சடியும் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட், வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம வெங்காய தயிர் பச்சடி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வேலை எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ சாப்பாடு எடுத்து வச்சிட வேண்டியது தான். பிரியாணி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், சாப்பாடு வந்து எடுத்து வச்சாச்சு. சுட சுட சிக்கன் பிரியாணி நல்ல சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, வெங்காய தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி 65 வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.